Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை ஆற்றில் எழுந்தருளிய பின் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் கள்ளழகர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பெருமானை பார்த்து ஆண்டாளும் பெரியாழ்வாரும் வேண்டிக் கொண்டு தனக்கு திருமணம் ரங்கனோடு நடந்தால் உனக்கு நான் 100 தடா விண்ணையும் அக்கால் அடிகள் படைக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டு வேண்டுதல் வைத்ததாகவும், ஆனால் அவர் ஸ்ரீரங்கம் சென்றவுடன் அங்கே உடனடியாக ரங்கனோடு கலந்துவிட்ட காரணத்தால் தான் வேண்டிக் கொண்ட வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்ட ராமானுஜர் அவருடைய காலத்தில் வந்து அவர் இங்கே அழகர் பெருமானுக்கு 100 தடா விண்ணையும் அக்கால் அடிகளும் படைத்து அந்த நேர்த்திக்கடனை வேண்டுதலை நிறைவேற்றியதாக வரலாறு உண்டு. அதற்கு பின்னால் அந்த பொம்மை கொஞ்சம் அந்த பொம்மையை பத்திரமா பண்ணுங்க. சிரமமா இருக்குப்பா, நிப்பாட்டுப்பா. அப்பா லைட்டா பிடிச்சுக்க வேண்டாம்ப்பா. தம்பி நீ குதிரை எழுப்பணும், பொம்மை எழுப்பல. என்னப்பா வாகனத்து மேல இடிக்குது, அவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க. பின்னாடி பகுதியிலிருந்து அதை இழுங்க தம்பி, இடஞ்செல்லாம் இழுங்க. அழகர் புறப்படுவதற்கான நேரம். தயவுசெய்து எழுத்துங்க. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி வைகை ஆற்றில் எழுந்தறிய பிறகு தற்போது கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று மண்டுக மகரிஷிக்கு சாப விமோசனம் வழங்கும் பொருட்டு சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமிட்டு வைகை ஆற்றில் எழுந்தருள் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டிற்கான கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் 3வது நாள் நிகழ்வாக நேற்றைய முன்தினம் மதுரை மாவட்டம் அழகர்மலையிலிருந்து அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோவில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் தங்கல் பல்லாக்கில் கள்ளழகர் வேடமிட்டு மதுரையை நோக்கி புறப்பட்டார். குறிப்பாக 18ஆம் படி கருப்பசாமி கோவில் முன்பு கண்டாங்கி பட்டு உடுத்தி கள்ளழகர் வேடமிட்டு தங்க பல்லக்கில் மதுரையை நோக்கி வந்த கள்ளழகர் பல்வேறு மண்டபப்படிகளில் எழுந்தருளினார். நேற்று அதிகாலை மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடி என்னும் இடத்தில் எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா புது ஆத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டபப்படிகளில் அவர் எழுந்தருளி காட்சிகள் அளித்தார். குறிப்பாக இன்றைக்கு நள்ளிரவு பார்த்திருந்தால் தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜபதி பெருமாள் கோவில்ல திருமந்திரமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்துல எழுந்தருளி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனை அடுத்து பார்த்தீங்கன்னால் அதிகாலை 3 மணி அளவில் மதுரை தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பசாமி கோவிலில் முன்பாக 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனை தொடர்ந்துதான் வைகை ஆற்றங்கரை நோக்கி அவர் புறப்பட்ட கள்ளழகர் தமுக்கம் பகுதியில் தொடங்கி கோரிப்பாளையம் ஆழ்வார்புரம் பகுதியில் வரவேற்கும் வகையில் கள்ளழகர் மற்றும் கருப்பசாமி வேடமிட்ட பக்தர்கள் தண்ணீர் பீச்சி எடுத்தபடி ஆடி பாடி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். வைகை ஆற்று பகுதிக்குள் கள்ளழகர் தங்க குதிரையில் வருகை தரும் போது வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் எழுந்தருளி கள்ளழகரை வரவேற்றக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது. வைகை ஆற்றில் எழுந்தருள வந்த கள்ளழகரை ராமர் பாதம் தாங்கிகள் முன்னே வர சக்கரம் தீபம் ஏற்றி பெண்கள் அவர்கள் கள்ளழகரை வணங்க தொடங்கினார்கள். அப்போது வைகை ஆற்றில் கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தண்ணீர் பீச்சி எடுத்தும் சக்கர தீபம் ஏந்தியும் கோவிந்தா கோவிந்தா என விண்ணை குலக்கும் வகையில் கோஷங்களிட்டும் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் தாமரை இலைகள் மலர்களால் நிரப்பப்பட்டிருந்த வைகை ஆற்று பகுதிக்குள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தங்க குதிரையில் கள்ளழகர் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார்.
தொடர்ந்து ஆற்றில் அமைக்கப்பட்டுள்ள இந்து அறநிலைத்துறை மற்றும் வீரராக பெருமாள் மண்டபப்படிகளில் கள்ளழகர் மற்றும் வீரராக பெருமாள் இருவருக்கும் சிறப்பு பூஜைகளான செய்யப்பட்டு தீபாரதனைகள் காட்டப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தீபாரதனையானது நடைபெற்றது. இதனை அடுத்து ராமராயர் மண்டபப்படியில் நடைபெறும் தீர்த்தவாரி எனப்படும் நிகழ்ச்சிக்காக தற்போது கள்ளழகர் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தும் நிகழ்ச்சிக்கு 2 டன் வண்ண மலர்கள் மண்டபப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் மேம்பாலம் முழுவதும் பார்த்திருந்தால் வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு இரவு முழுவதும் அதிகாலை வரை ஜொலிக்க தொடங்கியது. குறிப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி கள்ளழகரை வரவேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சனம் நடைபெற்ற நிலையில கள்ளழகர் தரிசிப்பதற்காக நள்ளிரவிலிருந்தே பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருந்து வந்த பக்தர்கள் சாலையில் அமர்ந்து கொண்டு பின்னர் வைகை ஆற்று கரையோர பகுதிகளில் புறப்பட்டு சென்று கள்ளழகர் எழுந்தருளை நேரில் கண்டு மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த 3 நாட்கள் கள்ளழகர் மதுரை நகர சுற்றிய வலம் வரக்கூடிய நிலையில் மதுரை மாநகர் முழுவதும் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் குறைந்த 5000 காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவிற்கு அனைத்தையும் சரி செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.